சார் 1 மணி நேரத்துக்கு 1000 காயிலிருந்து 1400 காய் வரைக்கும் வச்சுக்கலாங்க. இப்போ 10,000 காய் உரிச்சாங்கன்னு வைங்களேன், குறைஞ்சபட்சம் 7,000 மிச்சமாகும். 10 நாளைக்கு ஓட்டினாங்கன்னா 70,000 ஆகி போச்சு. அவங்க சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய தோப்புகளுக்கு போய் ஒரு டைம் சொல்லிட்டு வந்தால் போதுமானது. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சாங்கன்னா போதுமானது, ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா போதுமானது. அதுவே என்கொயரி கொண்டு வந்துருக்கு. இன்னைக்கு இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு 1000 காய் கட் பண்ணலாமுங்க. சிங்கிள் பேஸில் 2 ஸ்பிலே பண்ணி தரோம். அதனால வீட்டில் இருக்கிற கண்ணிலே யூஸ் பண்ணிக்கூடியது. லேடிஸ்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதுக்கு ஒரு கொக்கி மாதிரி கொடுத்துரும், அதில் கொத்தி எடுத்து வச்சாங்கன்னா போதுமானதுங்க. தேங்காய் உரிக்கிற இயந்திரத்தில் கோகனட் டிஎஸ்கல் உரிச்ச காயை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வச்சோம்னா கட் பண்ணி கொடுத்துருக்கோம். பிளேடு கொடுத்துருக்கோம். இதில் 1000 காய், இதில் 1000 காய் மணி கட் பண்ண முடியும் வைங்களேன். ஏன்னா காய் உடைக்காதீங்க, ஆள் கிடைக்கிறது இல்லை. அப்போ வந்து உரிச்சு இதில் உடச்சு கோகனட் ட்ரையர் நம்மகிட்டே இருக்குது, எலக்ட்ரிக்கல் ட்ரையர், அதில் வச்சு பருப்பாக மாற்றிக்கலாம் ஈஸியாக. சார் இது அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் குறைவாக தான் வருதுங்க, டேக்ஸோட சேர்த்து. ஓகே, லோன் கொடுக்குறாங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரோம் நாங்கள். உணவு சார்ந்த எல்லா மிஷினுக்கும் வந்து சப்சிடி உண்டுங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் வணக்கம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்லைங்க துடிலூருக்கு முன்னாடி கவுண்டர் மில்னு சொல்லுவாங்க, ஜிஎன் மில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டை உரிக்கும் இயந்திரம், அதே பார்த்தீங்கன்னா தேங்காய் முழுக்காய் கட் பண்ணுற இயந்திரம், கோகனட் ட்ரையரு, உரிச்சக்காய் கட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் எண்ணெயாட்டும் இயந்திரங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு, ஐஎஸ்ஓ குவாலிட்டிலையும் ஐசிஆர்னு சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சர்டிஃபிகேட் வருவோம். நாங்கள் வந்து லோயஸ்ட் காஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். யாருமே கொடுக்க முடியாத விலையில் டாப் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஓகே சார், ஸோ இப்போ வந்து நிறைய வகையான மிஷின்கள் வந்து நீங்கள் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸோடு நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மிஷின் நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்களா? ஸோ இது என்ன மிஷின் சார்? இது என்ன பர்ஃபார்ம் பண்ணும், என்ன மிஷின் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிக்கக்கூடிய மிஷினுங்க. ஓகே, முழு தேங்காயை மட்டை தேங்காய் தனியாக பண்ணிக்கூடிய இயந்திரம் இது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிக்கும் இயந்திரம், கோகனட் டிஎஸ்கர்னு சொல்லுவாங்க இதையே. ஓகே, அதான் இந்த மிஷினுடைய பேருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிறு விவசாயிகள், சிறுசாக தேங்காய் தொழில் பண்ணுறவங்க, சுயவில் பண்ணுறவங்க கூட இந்த மிஷின் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியா அனுப்பிச்சிட்டு இருக்கோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்ச மிஷின்ஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் கிளாஸான மாடலுங்க, மார்க்கெட்லேயே யாரும் கொடுக்க முடியாத ரேட்டில் கொடுத்துட்ருக்காது. ஓகே சார், இந்த மிஷினோட காஸ்ட்டுங்கிறது எவ்வளோ வரும் சார்? சார் இது அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் குறைவாக தான் வருதுங்க, டேக்ஸோட சேர்த்து. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடி கூட கொடுக்குறாங்க, லோன் கொடுக்குறாங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரோம் நாங்கள். ஓகே, இதில் மணிக்கு எவ்வளோ காய் உரிக்கலாம்னு சொன்னீங்க சார்? சார் 1 மணி நேரத்துக்கு 1000 காயிலிருந்து 1400 காய் வரைக்கும் வச்சுக்கலாங்க. ஓகே, 1000 to 1400 தேங்காய் இதில் உரிக்கலாம். ஆமாங்க. ஸோ எந்த மாதிரியான தேங்காயாக இருந்துமே? எந்த காய், பச்சைக்காய் சார் போட்டு 1 மாதம் ஆன காய், 6 மாதம் ஆன காயாக இருந்தாலும் உரிச்சிக்கலாங்க. சொறி உளுந்த காய் இந்த மாதிரி அந்த மாதிரி காயிலே உரிச்சிக்கலாம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0% வேஸ்டேஜில் பண்ணி தரோம். ஓகே ஓகே, இந்த மிஷின் நிறைய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உடையுதுன்னு சொல்லுவாங்க, நம்மள வந்து வேஸ்டேஜே கிடையாது, அந்த மாதிரி பண்ணி தரோங்க. ஓகே, ஸோ இந்த மிஷினை வந்து நம்ம எண்ணெய் ஆட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா, இல்லை மார்க்கெட்டில் தேங்காய் விற்கிறதுக்கும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குடுமி இல்லாமல் வேணாலும் பண்ணி தர்றாங்க, அந்த ஆப்ஷன் இருக்கு. ஓகே, குடுமியோட வேணாலும் குடுமியோட கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு லைனுக்கு போகுது, அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. நான் பண்ணி தரோம். 2-3 ரேஞ்சில் பண்ணி தரோம் வைங்களேன். ஓகே, அதே மாதிரி டிராக்டர்ல மாட்டக்கூடிய பிடிஓ மாடலுங்க, அதுவும் பண்ணி தரோம். தோட்டத்துக்கு இழுத்துட்டு போன டிராக்டர் கட்டி இழுத்துட்டு போயிட்டு பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு TS50 போதுமானது, அதுலேயே இழுத்துட்டு போய்க்கலாம். ஓகே, வாங்கிட்டு ஒரு தொழிலாவே நிறைய பேர் பண்றாங்க. இன்னைக்கு வந்து ஒரு காய் உரிக்கிறதுக்கு சராசரி 80 பைசாலேருந்து ₹1 கொடுக்க வேண்டியது இருக்குது. கொடுத்தாலும் சமயத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க நம்ம தேவைக்கும் போது. அப்போ வராத சமயம் ஆளுக்கு வரலையும் போது காய் கெட்டு போயிடுது, வெயிட் கம்மியாகி போயிடுதுங்க. அப்போ வந்து இந்த தொழிலா வந்து நிறைய பேர் தோட்டத்துக்கு போய் 2000 காய் 3000 உரிச்சு கொடுக்கறது கூட பண்ணி தராங்க. TS50 பைக்ல கூட கட்டி இழுத்துட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி சிம்பிளா வடிவமைச்சிருக்கிறோம். வெயிட்லெஸ், லேடிஸே ஆப்ரேட் பண்ணக்கூடியதுங்க. ஓகே சார், ஸோ இது வந்து சிம்பிளாக தனியாக ஒரு ஸ்டாண்டலோன் பிஸ்னஸாகவும் இதை பண்ண முடியும். ஆமாம் சார், ஆமாம். இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி தொழில் எடுத்து பண்ணுறாங்க, விவசாயம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மட்டை வந்து வேஸ்ட்டே வராதுங்க, நார்மலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அதையே காய் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டேமேஜ் வராது. ஓகே, ஆமாங்க. களம் போட்டிருக்காங்க இல்லைங்க, அவங்களுக்கு வந்து ஆள் வச்சு உரிக்கிறதுக்கு பதிலாக மிஷினில் உரிச்சிக்கலாம். இன்னும் லாபம் அவங்களுக்கு அதிகமாகும், ஆள்கூலி மிச்சமாகும். ஓகே சார், இப்போ ஏன்னா நீங்கள் வந்து இதில் ஒரு தேங்காய் உரிக்கிறதுக்கு நமக்கு ஆகிற காஸ்ட்டுங்கிறது எவ்வளோ சார்? அதான் சார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து 2 யூனிட் தான் செலவாகுங்க. 10 பைசா யூனிட்டுக்கு 5 ரூபாய்னு வச்சாலும் கூட. ஓகே, 1000 காய் உரிச்சிங்கன்னா ஒரு ஆல்சில் எல்லாம் போட்டு பார்த்தாலும் ஒரு காய்க்கு 10 பைசா தான் செலவு. ஸோ ஒரு காய்க்கு 10 பைசா தான் நமக்கு ஆகிற செலவு. பட் நமக்கு ஒரு காய்க்கு நம்ம சார்ஜ் பண்ணுறது 80 to 90 பைசா வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ண முடியும். அதே மாதிரி வெளியாள் கொடுத்து வச்சாங்கனாலும் பார்த்தீங்கன்னா ₹1 வரைக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, ஆள் வரதுல டைமுக்கு. ஓகே, ஆமாங்க, அந்த சிரமங்கள்லாம் இதில் கிடையாது. ஓகே சார், ஓகே. ரெண்டாவது இது வந்து 3 பேஸ் சிங்கிள் பேஸ் ரெண்டுமே. ஆமாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்தாலும் ஓட்டிக்கலாம். ப்ளஸ் டிராக்டர்ல மாற்ற ஆப்ஷன் கூட இருக்குங்க, PTOல கனெக்ட் பண்ணிக்கலாம். கரண்டே இல்லைனாலும் கூட, கரண்டே இல்லைனாலும் ஆப்ரேட் பண்ணி தராங்க.
ஓகே. ஸோ இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது சார்? எந்த இடத்துல தேங்காய் போடுவோம், எந்த இடத்துல மட்டை வரும், காய் எந்த பக்கம் சார்? வரும்? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் சுவிட்சுங்க இது. ஓகே. இதை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி காய் இதில் உள்ள வைக்கணும். பாருங்க, இப்படி காய வச்சோம்னா அந்த பக்கம் காய் வந்துருங்க, மட்டை வந்து கீழே வந்துடும். காய் வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக அப்படி வந்து ஓகே, உரிச்ச காய் இங்கே வந்துருங்க. ஓகே. இந்த காய் வந்து பின்னாடி வந்து விழுந்தது. மட்டை எந்த பக்கம் வரும் சார்? இப்போ இங்கே காய் இங்கே போடும்போது பார்த்தீங்கன்னா மட்டை இங்கே வெளியே வந்து வந்துடுதுங்க. ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியே இங்கே வந்துருங்க, இங்கே வந்து மட்டை வந்துருக்குங்களா? ஓகே. சரி, இந்த மிஷின் மோஸ்ட்லி யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க சார்? இதுக்கு மெயின்டெனன்ஸுங்கிறது எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா 0% மெயின்டெனன்ஸே சொல்லாமுங்க. எல்லாமே பிராண்டட் கிராம்ப்டன் மோட்டர் தான் போடுறாங்க. ஓகே. நல்ல ஹெவி டியூட்டி பிராண்டட் கியர் பாக்ஸ் போட்டுறோம். இந்த ரப்பர் ஒன்று தான் மாற்ற வேண்டியது வரும். அதுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் காய்க்கு அப்புறம் தான் மாற்ற வேண்டியது வரும். ஜஸ்ட் ஒரு 3000 ரூபா வரும். நாங்களே வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகே. எந்த ஒரு நாள் நீங்களே வந்து? ஆமாம் சார், மாற்றி கொடுத்துருவோம். நாங்கள் அனுப்பிச்சாலும் கூட மாற்றிக்கலாம் ஈஸியாக. 6 போல்ட்டு தான் கழட்டிட்டு மாற்றிக்கலாம். கைட் பண்ணிடுவோம் எப்படி மாற்றுறதுங்கிறது கூட. ஓகே சார். இந்த மிஷினோட பிரைஸ் என்ன சார்? இதுக்கு எவ்வளோ சப்சிடி சார்? இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸோட சேர்ந்து 1 லட்சம் ரூபாய்க்கு குறைவான விலையில் கொடுக்குறோம் நாங்கள். ஓகே. ஆமாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லோன்ஸ் இருக்குதுங்க, சப்சிடி இருக்குது, அதுவும் நாங்கள் பண்ணி தர இருக்கும்போது. ஓகே. ஸோ ஒரு 1 லட்ச ரூபாய் கீழே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா இந்த மிஷினை வச்சு நம்ம தாராளமாக பண்ணலாங்க. ஆமாங்க. அதே நேரத்தில் நம்ம ஒரு வேலை களம் ஒரு மாசத்துலயே அந்த மிஷினுடைய காசு அவங்க எடுத்துட முடியும். ஒரே மாசம் ஒரு மாசம் தாராளமாக எடுத்துடலாம். இப்போ 10,000 காய் உரிச்சாங்கன்னு வைங்களேன், குறைஞ்சபட்சம் 7,000 மிச்சமாகும். 10 நாளைக்கு ஓட்டினாங்கன்னா 70,000 ஆகி போச்சு. ஸோ நிறைய இவங்க பண்ண வேண்டியது நிறைய தோட்டங்களை டைப் பண்ணி வச்சுக்கணும், தோப்புகளை டைப் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அவங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தோப்புகளுக்கு போய் ஒரு டைம் சொல்லிட்டு வந்தால் போதுமானது. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சாங்கன்னா போதுமானது, ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சுட்டாங்கன்னா போதுமானது. அதுவே என்கொயரி கொண்டு வந்துருக்கு இன்னைக்கு. ஆமாம், ஏன்னா இன்னைக்கு ஆள் கிடைக்காத சுச்சுவேஷனில் தான் இருக்கு. எல்லா தோப்புகள் வச்சிருக்கவங்களுமே ஆள் பற்றாக்குறை இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு சார். அப்போ வந்து இது ரொம்ப தேவைக்கும் போது ஆள் கிடைக்க மாட்டாங்கிறதா பெரிய இஷ்யூவாக இருக்குது. கண்டிப்பாக சார். ஒரு 100 மரம் 200 மரம் வச்சிருக்கிறவங்க கூட தனியாக மிஷினே வாங்கிக்கிறான் சார் என்கிட்ட. ஓகே. 100 மரம் 200 மரம் வச்சிருந்தாங்க. ஆமாங்க. ஏன்னா காய்லாம் அவ்வளோ விலையா இருக்குது. இன்னைக்கு வந்து விலை இருக்கும்போது கொடுக்க முடியல, காய் வந்து உரிச்சு கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனாலங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பா எடுத்து எண்ணெய் ஆட்டி விற்கலாம் இது பண்ண முடியுமா. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த உரிச்ச காயை வந்து கட் பண்ணுறக்கு உண்டான மிஷின் வச்சிருக்காங்க. அல்லது வந்து முழு காயை கட் பண்ணுறக்கு உண்டான மிஷின். எனக்கு இவ்வளோ பெரிய மிஷின் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு 50 மரம் தான் 60 மரம் தான் இருக்குது, கம்மியான வேணா மட்டையோட இருக்கிற காயை 2 கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மிஷின் இருக்குதுங்க. கட் பண்ணி பருப்பு எடுத்து ட்ரை பண்ணி சேல் பண்ணிக்கலாம். அந்த மிஷின் நாங்கள் பண்ணி தரோம். ஓகே. அதே மாதிரி தோப்புகளில் விழுகிற மட்டைகளை பொடி பண்ணுறதுக்கு மிஷின் பண்ணி தரோம். எடுக்கிற பருப்பை ட்ரை பண்ணக்கூடிய ட்ரையர் பண்ணி தரோம், எலக்ட்ரிக்கல் ட்ரையர். ஓகே. கோகனட் ட்ரையர் வந்து பண்ணி தரீங்க. எடுத்துட்டு எண்ணெய் ஆட்டிக்கலாம் செக்கில் எங்கிட்டயே. ஓகே. ஸோ வந்து இருக்கிறவங்க வந்து மதிப்பு கூட்டி கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா தேங்காய் உரிச்சு ட்ரை பண்ணி எண்ணெய் ஆட்டியும் கொடுத்துக்கலாம். ஓகே. எல்லாமே சப்சிடி லோனும் பண்ணிக்கலாங்க. இப்போ உங்ககிட்ட இருக்க எல்லா மிஷின்ஸ்க்குமே மோஸ்ட்லி சப்சிடி வந்து? ஆமாம் சார், ஆமாம். உணவு சார்ந்த எல்லா மிஷினுக்கும் வந்து சப்சிடி உண்டுங்க. சார் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா முழு தேங்காயை 2 கட் பண்ணி கொடுக்கக்கூடியதுங்க. இந்த காயை வச்சோம்னா கட் பண்ணி இந்த மாதிரி 2 காயாக கொடுத்துரும், ஆஃப் காயாக கொடுத்துருங்க. ஓகே. இது வந்து அவங்க வெயிலில் காய வச்சு பருப்பு எடுத்து பருப்பு பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு 1000 காய் கட் பண்ணலாமுங்க. சிங்கிள் பேஸில் 2 ஸ்பில்லே பண்ணி தரோம். அதனால வீட்டில் இருக்கிற கண்ணிலே யூஸ் பண்ணிக்கூடியது, லேடிஸ்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு கொக்கி மாதிரி கொடுத்துரும், அதில் கொத்தி எடுத்து வச்சாங்கன்னா போதுமானதுங்க. ஓகே. ஸோ கை வந்து வைக்கணுன்றது கிடையாதுங்க. அதில் வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது பெருசாக. ஃபர்ஸ்ட் கிளாஸான மாடலுங்க. ஓகே. இந்த மிஷின் யார் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க சார்? சார் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான மரம் வச்சிருக்கிறவங்க, ஒரு 50 மரம் 100 மரம் தான் இருக்குது, காயை வந்து விற்க முடியல, உரிக்க முடியல, வீணாக போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேற 100 மரம் 100 மரம் இருக்கும் கூட வாங்கிக்கிறாங்க. வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா காயை கட் பண்ணி காய வச்சு பருப்பாக கொடுத்துட்றாங்க. அதில் மட்டையும் ஓடு வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கடை இந்த மாதிரி இதுக்கு வாங்கிட்டு போய்க்கிறாங்க தனியாக. இந்த மிஷினோட காஸ்ட் எவ்வளோ வரும் சார்? இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபா வருதுங்க. ஓகே. ஆமாங்க. ஸோ ஒரு 60,000 ரூபாய்க்கு இந்த மிஷினை எடுத்து வச்சோன்னா நம்ம தேங்காய் வந்து காயை வந்து பருப்பாக மாற்றிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது எண்ணெய் அடிக்கிறாங்க, ஆட்டி கூட எண்ணெயை சேல் பண்ணுறாங்க, மதிப்பு கூட்ட முடியுதுன்னு வைங்களேன். ஓகே. ஓகே. ஆமாங்க. முழு காயாக கொடுக்கறத விட மதிப்பு கூட்டி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாபம் அதிகமாகுது. ஓகே. ஸோ இதுவுமே நம்ம தேங்காய் நாட்டுற மிஷின் செக்மெண்ட்டில் இதை ஒரு மிஷினை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆமாங்க. ஓகே. தேங்காய் வந்து தேங்காய் உரிக்கிற இயந்திரத்தில் கோகனட் டிஎஸ்கள் உரிச்ச காயை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வச்சோம்னா கட் பண்ணி கொடுத்துருங்க, பிளேடு கொடுத்துருக்குறோம். இதில் 1000 காய் இதில் 1000 மணி கட் பண்ண முடியும் வைங்களேன். ஏன்னா காய் உடைக்காதீங்க ஆள் கிடைக்கிறது இல்லை. அப்போ வந்து உரிச்சு இதில் உடச்சி கோகனட் ட்ரையர் நம்மகிட்டே இருக்குது, எலக்ட்ரிக்கல் ட்ரையர், அதில் வச்சு பருப்பாக மாற்றிக்கலாம் ஈஸியாக. இதெல்லாம் ஒரே நாள் அந்த ப்ராசஸ் முடிச்சிட முடியும் அவங்க. ஓகே. ஸோ பேக்கேஜாக பருப்பு எடுத்து கொடுக்குறோங்கிற பேக்கேஜ் பேசிட்டே போயிடலாம் மட்டும். ஆமாங்க. சூப்பர். ஓகே. இதுக்கு உண்டான பவர் கன்சம்ஷன் எவ்வளோ சார்? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இது 2 HP மோட்டர் தாங்க. மணிக்கு வந்து ஒரு யூனிட் தான் ஓடுங்க. லோடே எடுக்க ரொம்ப ஃப்ரீயாக ஓடக்கூடிய மிஷின். ஓகே. எல்லாமே கிராம்ப்டன் மோட்டர் தான் போடுறோம். குவாலிட்டியாக இருக்கும், எந்த ஒரு சர்வீஸ் இஷ்யூ வராதுங்க. ஓகே. மொத்தமே ஒரு 2 மேன் பவர் இருந்தால் போதும். அதில் வந்து உரிச்சு வர காயை எடுத்து இதில் ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நீட்டாக எடுத்து ட்ரையரில் போட்டு பருப்பாக மாற்றிடலாம். அது ட்ரையரில் ட்ரை ஆகிறதுக்கு வித்தின் டே அதுவும் ட்ரை ஆகிடும். வித்தின் டே 24 hours ட்ரை ஆகிடுங்க. ஓகே. மிஷின்ஸ் வந்து நாங்கள் உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னா எப்படி உங்களை அப்ரோச் பண்ணலாம்? ஸோ எங்கே வந்து இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விளக்கங்களும் இன்னும் டீட்டெயிலாக தரதுக்கு கீழே ஸ்க்ராலிங் வரக்கூடிய நம்பருக்கு கூப்பிடுங்க. நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். நீங்கள் நேரில் வரணுங்கிறது கூட கிடையாது. ஓகே. வரலாம், நீங்கள் வந்து மிஷினை பார்க்கலாம். உங்கள் ஏரியாவில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க மிஷின்
மிஷினுடைய நம்பர் கொடுப்போம், அங்கே போய் கூட பார்க்கலாம் நீங்கள். ஓகே. அப்புறம் உங்களுக்கு இந்த லோன் ப்ராசஸ்க்கு எல்லாமே வேணுங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா போதுமானது. உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க்னுடைய பாஸ்புக் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் இருந்தால் போதுமானது. ப்ராசஸிங் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இது 3 டீட்டெயில் மட்டும் இருந்தால் போதும். ஆமாங்க. ஓகே சார். ஓகே. ஸோ தேங்க்யூ சார், இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்ககிட்ட எல்லா மிஷின்ஸையும் காமிச்சிங்க. ஸோ எல்லா கெப்பாசிட்டியும் இது பண்ணிங்க. எங்கள் சேனலில் இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே பிஸ்னஸ் தேடிக்கிட்டு இருக்க ஒரு ஆடியன்ஸாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு இது நல்ல ஒரு ஃபீடாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம் சார்.